வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி சேனல். நான் உங்கள் குமுதா. காட்டில் வசந்த காலம் தொடங்கியிருந்தது. ஒரு நாள் எங்கிருந்தோ வந்த ஒரு முதிய காகம் மிகவும் சோர்வாக காரியின் மரத்தடியில் வந்து அமர்ந்தது. அதன் சிறகுகள் சிதைந்து பார்ப்பதற்கே மிகவும் பரிதாபமாக இருந்தது. காரி ஓடிச் சென்று, பெரியவரே, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? ஏன் இவ்வளவு சோர்வாக இருக்கிறீர்கள் என்று கேட்டது. அந்த முதிய காகம் மெல்லிய குரலில், தம்பி, பக்கத்து காட்டில் கடும் வறட்சி, குடிக்கக்கூட தண்ணீர் இல்லை. நான் பல மைல் தூரம் பறந்து வந்துவிட்டேன். எனக்கு கொஞ்சம் உணவும் நீரும் கிடைக்குமா என்று கேட்டது. காரியின் மனதில் சட்டென்று பழைய நினைவுகள் வந்து சென்றன. ஒரு காலத்தில் தான் இப்படித்தான் மற்றவர்களிடம் உணவு கேட்டது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. உடனே தான் சேமித்து வைத்திருந்த பழங்களையும் நன்னீரையும் அந்த முதிய காகத்திற்கு வழங்கியது. உணவை சாப்பிட்டு முடித்த முதிய காகம் ஒரு ரகசியத்தைச் சொன்னது. தம்பி காரி, நீ காட்டும் இந்த அன்பு எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் உனக்கு ஒரு எச்சரிக்கை. இந்த காட்டின் வடக்கு பகுதியில் இருக்கும் பெரிய ஆலமரத்தில் ஒரு தங்க நிறப் பழம் காய்த்திருக்கிறது. அதை சாப்பிட்டால் உனக்கு அபார வலிமை கிடைக்கும். ஆனால் அந்த பழத்தை ஒரு கழுகு ரகசியமாக காத்து வருகிறது. காரியின் மனதுக்குள் ஒரு கணம் சலனம் ஏற்பட்டது. அந்த தங்கப்பழத்தை சாப்பிட்டால் நான் இன்னும் பலசாலியாகிவிடுவேனே, யாராலும் என்னை வெல்ல முடியாதே என்று அதன் பழைய பேராசை குணம் தலை தூக்க பார்த்தது. ஆனால் உடனே சிட்டுவையும் கிள்ளியையும் பார்த்ததும் காரிக்கு தெளிவு பிறந்தது. எனக்கு வலிமை எதற்கு? என் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பதே எனக்கு போதும் என்று எண்ணியது. அப்போது முதிய காகம் சொன்னது போலவே வடக்கு பகுதியிலிருந்து ஒரு பெரிய கழுகு காட்டின் மீது வட்டமிட்டது. அது காட்டிலிருந்த சிறிய பறவைகளை குறிவைத்தது. சிட்டுவின் குஞ்சுகள் இருந்த கூட்டின் பக்கம் அந்த கழுகு பாய்ந்து வந்தது. காரி சற்றும் தாமதிக்கவில்லை. எல்லாரும் மறைந்து கொள்ளுங்கள் என்று சத்தமிட்டுவிட்டு நேராக அந்த கழுகை நோக்கி பாய்ந்தது. கழுகு காரியை விட பெரியது, பலமானது. ஆனால் காரியிடம் இப்போது நண்பர்களை காக்க வேண்டும் என்ற வைராகியம் இருந்தது. காரி கழுகின் கண்களை கொத்தி திசை திருப்பியது. அதே சமயம் சிட்டுவும் கிள்ளியும் மற்ற பறவைகளை அழைத்துக் கொண்டு வந்து கழுகை சூழ்ந்து கொண்டன. ஒற்றுமையை கண்ட கழுகு, இங்குள்ள பறவைகள் சாதாரணமானவை அல்ல என்று புரிந்து கொண்டு அங்கிருந்து பறந்து ஓடியது. வெற்றிக்கு பிறகு அந்த முதிய காகம் புன்னகையுடன் மறைந்தது. அப்போதுதான் காரிக்கு தெரிந்தது, வந்தது சாதாரண காகம் அல்ல, காரியின் குணத்தை சோதிக்க வந்த காட்டின் தேவதை என்று. கழுகு சென்ற பிறகு காடு மீண்டும் அமைதியானது. ஒரு நாள் மாலை வேளையில் காரி ஆற்றங்கரையில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த போது மரத்தின் மேலிருந்து ஒரு விசித்திரமான குரல் கேட்டது. யாரது இவ்வளவு கம்பீரமாக இந்த ஆற்றங்கரையில் உலவுவது? காரி நிமிர்ந்து பார்த்தது. அங்கே ஒரு வண்ண மயில் அமர்ந்திருந்தது. அதன் தோகைகள் மழையில் நனைந்து ஜொலித்தன. ஆனால் அந்த மயிலின் முகம் மிகவும் வாட்டமாக இருந்தது. அந்த மயிலின் பெயர் நீலன். நான்தான் இந்த தீவின் மிக அழகான பறவை. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம். என் அழகை பார்க்க இங்கு யாரும் இல்லை. இந்த காட்டிலுள்ள மற்ற பறவைகள் எல்லாம் சாதாரணமானவை என்று பெருமையாக பேசியது. நீலன். காரி புன்னகைத்துவிட்டு சொன்னது, நண்பா, அழகு என்பது கண்ணுக்கு தெரிவது மட்டுமல்ல, நாம் மற்றவர்களுக்கு செய்யும் உதவியிலும் இருக்கிறது. வா, என் நண்பர்களை அறிமுகப்படுத்துகிறேன். நீலன் மயிலுக்கு காரியின் நண்பர்களை பார்க்க விருப்பமில்லை. அது கர்வத்துடன் தனியாக பறந்து சென்றது. அப்போது காட்டில் ஒரு பெரிய புலி வேட்டையாட பதுங்கியிருந்தது. நீலன் தன் நீண்ட தோகையுடன் தரையில் நடந்தபோது புதருக்கு பின்னால் இருந்த புலி அதன் மீது பாயத் தயாரானது. நீலன் இதை கவனிக்கவில்லை. ஆனால் மரத்தின் உச்சியில் இருந்த காரி இதை பார்த்துவிட்டது. காரி உடனே தன் நண்பர்களுக்கு சைகை காட்டியது. உரத்த குரலில் கத்தி மயிலை எச்சரித்தது. புலியின் கண்ணில் படும்படி வேகமாக பறந்து அதன் கவனத்தை திசை திருப்பியது. மற்ற பறவைகளை ஒன்று திரட்டி சிறகுகளை வேகமாக அடித்து ஒரு பெரிய சத்தத்தை உருவாக்கியது. திடீரென ஏற்பட்ட சத்தத்தாலும் பறவைகளின் தாக்குதலாலும் புலி குழப்பமடைந்து புதருக்குள் ஓடியது. மயில் நீலன் மயிரிழையில் உயிர் தப்பியது. தன் அழகால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்பதை நீலன் உணர்ந்தது. நடுங்கும் குரலில் காரியிடம் சொன்னது, காரி, என்னை மன்னித்துவிடு. அழகுதான் சிறந்தது என்று நினைத்தேன். ஆனால் ஆபத்து நேரத்தில் உன் அறிவும் உங்கள் ஒற்றுமையும் தான் என் உயிரை காப்பாற்றியது. காரி சொன்னது, அழகு என்பது ஒரு கணம், ஆனால் அன்பு என்பது நிரந்தரம். இப்போது வா, நாம் அனைவரும் சேர்ந்து இந்த உணவை பகிர்ந்து கொள்ளலாம். அன்று முதல் மயில் நீலனும் காரியின் குழுவில் இணைந்தது. காட்டின் அழகாக மட்டுமல்லாமல் ஆபத்து நேரத்தில் எச்சரிக்கை செய்யும் ஒரு சிறந்த நண்பனாகவும் நீலன் மாறியது.
கர்வம் அழிய காரணமாகும். எளிமையும் ஒற்றுமையுமே வாழ்வை காக்கும். காரியின் காடு இப்போது இன்னும் அழகாகவும் பாதுகாப்பாகவும் மாறியது. இன்றைய சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி முடிந்தது நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளுக்காக சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நான் உங்கள் குமுதா. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். பை பை நண்பர்களே.